ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தானில் நம்பர்ஸில் என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நம்பர்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதை 3 டேட்டா டைப்னு சொல்கிறோம். அது ஒன்று வந்து இன்டீஜர், இன்னொன்று ஃப்ளோட்டிங் பாயிண்ட், தேர்ட் டைப் வந்து காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக் நம்பர் டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்டீஜர்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ போன தடவை நம்ம வந்து ஐடில்ங்கிற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தோம், இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இந்த தடவை நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆன்லைன் கம்பைலரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கம்பைலர்ஸ் வரும். ஸோ அதில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா ஆன்லைன் பைத்தான் கம்பைலர், இந்த ஜிடிபின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இப்போ கம்பைலர் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இதில் ஏற்கனவே கொடுத்துருக்க கண்டென்ட்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்பர்ஸில் இப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு இன்டீஜர் டேட்டா டைப்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை ஷார்ட் ஃபார்ம் வந்து இன்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அது வந்து ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேரியபிள்லாம் என்னென்னா, இப்போ ஒரு பேக்குள்ளே நம்ம புக்கு ஸ்டோர் பண்ணுறோம்ல, பேக்குள்ளே புக்கு வைக்கிறோம், இப்போ பாக்ஸ்க்குள்ளே பென் இருக்குன்னா அந்த பாக்ஸ் தான் என்னென்னா வேரியபிள், பேக் தான் என்னென்னா வேரியபிள். அதுக்குள்ளே உள்ள அந்த புக்கு இல்லை பென்லாம் வந்து என்னென்னா அதில் உள்ள கண்டெய்னர் உள்ள ஆப்ஜெக்ட். ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம ஒரு நம்பர், இப்போ 88 ஒரு நம்பர் இருக்குன்னா அதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணலாம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அதை யூஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம். பட் அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கண்டெய்னர் அது தேவைப்படும். அந்த கண்டெய்னர் தான் என்னன்னா நமக்கு வேரியபிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 88 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஏங்கிற அந்த பாக்ஸ் உள்ள இந்த 88ங்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஏங்கிறது இப்போ வேரியபிளா. இப்போ இந்த 88ங்கிற நம்பர் வந்து இன்டீஜராக சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு பைத்தானில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, என்னென்னா டைப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள நம்ம என்ன வேரியபிள் கொடுக்கும், இப்போ ஏங்கிற வேரியபிள் உள்ள டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தோம்னா என்ன ஏங்கிற அந்த வேரியபிள் உள்ள வேல்யூ இருக்கு, அது என்ன டேட்டா டைப்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிடும். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ரன் பண்ணுறேன், மேலே ரன்கிற பட்டன் இருக்குல்ல க்ரீன் கலரில், அதான் ரன் பண்ணுறதுக்கு. அதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் கீழே வந்து எதுவுமே வரல. ப்ரோக்ராம் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0ன்னு வந்துருச்சு. எக்ஸிட் கோட் 0னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, எரர் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். எக்ஸிட் கோட் 1 இருந்துச்சுன்னா அதாவது எரர் இருக்குன்னு அர்த்தம். 0னா எரர் இல்லை, ஆனால் எரர் இல்லை, எனக்கு வேணுங்கிற அவுட்புட் எனக்கு வரவே இல்லை. அது எப்படி அவுட்புட் கொண்டு வரதுன்னா வெறும் டைப் ஆஃப் ஏன்னு போட்டால் நமக்கு டிஸ்பிளேல எதுவும் தெரியாது. டிஸ்பிளேல எதாவது தெரியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும், ஏங்கிற அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளேல தெரியும். ஸோ இப்போ ரன் கொடுக்குறேன். நீங்கள் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருக்கு. நான் அப்படி செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இன்ட்டுன்னு இருக்குல்ல அதுதான் டேட்டா டைப். ஸோ கிளாஸ்ன்னு போட்டிருக்கல அது நீங்கள் இப்போ எதுவும் ஒரி பண்ணாங்கன்னா அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் வர ஒரு கான்செப்ட், கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம். ஸோ இப்போதைக்கு அது உங்களுக்கு தெரிய தேவையில்லை. இப்போ இன்ட்டுனா என்னென்னா அது ஒரு டேட்டா டைப்பு. நம்ம யூஸ் பண்ணுற 88ங்கிற நம்பரும் இந்த இன்டீஜர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெறும் 88 பதிலாக இப்போ நான் -88 கொடுக்குறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். அப்போ என்ன வருது, அப்பயும் இன்ட்டுன்னு தான் வருது. அப்படின்னா என்னென்னா எய்தர் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் இருந்தால் அதை இன்டீஜர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம 0ன்னு கொடுக்குறோம். 0ன்னு கொடுத்து ரன் பண்ணால் அது என்ன வரும், அதுவும் நமக்கு இன்டீஜர் தான் வரும். ஸோ 0 நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஹோல் நம்பராக இருக்கும்போது அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்துருது. இதே நான் இப்போ என்ன பண்ணுறேன், 10.0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் இன்டீஜர்னு வருதா இல்லை வேறு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃப்ளோட்னு வந்துருது. அதான் நமக்கு பார்த்த ரெண்டாவது நம்பர் டேட்டா டைப். ஃப்ளோட்னா என்னென்னா டெசிமல் பிளேசஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் இருந்துச்சுனாலே அந்த நம்பர் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னு சொல்லிடுவோம். ஸோ இது கிளாஸ் ஃப்ளோட்னு வந்துருது. இப்போ இதுலேயுமே நமக்கு வந்து நெகட்டிவ்னு இருந்தாலுமே வந்து ஃப்ளோட்டுன்னு தான் வரும் கண்டிப்பாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ டேரெக்டாக நம்பர் இந்த மாதிரி கொடுக்காம இப்போ ஒரு கேல்குலேஷன் மாதிரி பண்ணலாம். இப்போ ஏயோட வேல்யூ வந்து 10ன்னு சொல்லிட்டு பியோட வேல்யூ வந்து 5ன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும்ல A/B போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். A/B போட்டுட்டு அதை பிரிண்ட் கொடுத்தோம்னா A/B வந்து ஆன்சர் வந்து 2.0ன்னு வந்துருது. ஏன் 10/5 வந்து 2 தானே, ஏன் 2.0ன்னு வருது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். பைத்தான் வந்து அக்யூரசிக்காக எந்த ஒரு 2 இன்டீஜர் பார்த்துட்டோம். ஸோ இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், டைப் ஆஃபில் போடும்போது டேரெக்டாக நம்ம டைப் ஆஃப் -10.0 தானே போன தடவை போட்டோம். இப்போ அந்த மாதிரி போனோம்னா டைப் ஆஃப் இந்த ஒரு எக்ஸ்பிரஷனே அதுக்குள்ளே போடுவோம்.
ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது இப்போ நமக்கு ஃப்ளோட்னு வரும். டேரெக்டாக நீங்கள் இந்த டைப் ஆஃப்ல எந்த ஒரு நம்பரை வேணாலும் டேரெக்டாக கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனையும் கொடுக்கலாம். A by B, A into B இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அதுக்கும் ஆன்சர் வரும். ஸோ நம்ம இன்டீஜர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெண்டும் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது லாஸ்ட் டைப் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம மேக்ஸ்லாம் பார்த்துருப்போம். எப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னா 10 + 6j இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது வந்து சயின்டிஃபிக் கேல்குலேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பைத்தானில் வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், a = 10 + 8j அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதோட டைப் என்னன்னு பார்க்கலாம். print of type of a அப்படின்னு கொடுக்குறேன். ரன் பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைன் ஜிடிபி கம்பைலர் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஷார்ட் என்னன்னா, ஷார்ட்கட் வந்து ஃபங்க்ஷன் 9 F9 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். கீழே பார்த்தா அவுட்புட்டில் கிளாஸ் காம்ப்ளெக்ஸ்னு வந்துடுது. ஸோ நமக்கு பைத்தான் கண்டுபிடிச்சிச்சு இது என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த மாதிரி 2 நம்பராக இருக்கணும்னு கூட இல்லை, வெறும் 8jன்னு மட்டும் கொடுப்போம். அப்போ நம்ம ரன் பண்ணாலும் என்ன ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வருது. இந்த 8jவை -8jன்னு கொடுத்தாலும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும். ஏன்னா -8jன்னு கொடுக்காம வெறும் 8ன்னு கொடுத்துருவோம்னா நமக்கு எப்போ போல் இன்டீஜரில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய 3 டேட்டா டைப்ஸ், நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். பைத்தான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.